இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிடறாரு, புறம் பேசுறாரு. அவரை பத்தி கொஞ்சம் புறம் பேசுறாரு. புறம் பேசுற நேரத்துல இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், கொஞ்சம் ஈத்தம்பழங்கள், நல்ல கனிந்த ஈத்தம்பழங்கள்லாம் ஒரு தட்டுல வச்சு ஒரு வேலைக்காரரை கொடுத்து அவருக்கு கொடுத்துருங்கன்றார். ஏசினவருக்கு, புறம் பேசினவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது வந்து செய்யறது அப்படின்னு சொல்லி. இல்ல, நேற்று நீங்கள் செய்த எல்லா அமல்களையும் எனக்கு அன்பளிப்பு தந்ததன் காரணமாக இது ஒரு கிஃப்டா என்ன செஞ்சுக்கிறேன், நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்தார்கள், சொல்லி அனுப்பினார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒருவர் வந்து, அதாவது இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல வந்து சொல்றாரு, நீங்க என்ன பத்தி புறம் பேசினதா நான் கேள்விப்பட்டேனே சொல்லி, நீங்கள் என்னை பற்றி புறம் பேசியதாக நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, எனது நன்மைகளை உங்களுக்கு தார அளவுக்கு தகுதியான ஆளாக நான் உங்களை பார்க்கல. ஏன நன்மைகளை உங்களுக்கு கிஃப்ட் பண்ற அளவுக்கு தகுதியான ஆளாக உங்களை நான் பார்க்கவில்லை. எப்படி நான் உங்களை பத்தி புறம் பேசுவேன்? ஏன நன்மைகளை உங்களுக்கு தர அளவுக்கு நீங்க தகுதியெல்லாம் இல்லை. எனவே நான் உங்களை பத்தி எப்படி புறம் பேசுவேன் அப்படின்னு என்ன செய்தார்கள், சொன்னார்கள். நினைச்சு பாருங்க. அதாவது இதனாலதான், அதாவது சலஃப்களை பொறுத்த வரைக்கும் கானு லா யரவுனல் இபாதத ஃபீ சியாமின் வலா சதகத்தின் வலா ஸலாத்தின், அவர்கள் இபாதத்தை தொழுவதிலோ, நோன்பு வைப்பதிலோ, ஹஜ் செய்வதிலோ காணவில்லை, அவைகளை பாதுகாப்பதில் கண்டார்கள். அந்த இபாதத்துகளை பாதுகாப்பதற்குதே செஞ்ச கொஞ்ச நஞ்ச இபாதத்துக்களை பாதுகாப்பதில் கண்டார்கள். நம்ம நினைச்சிடக்கூடாது, ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு நம்ம தெரியாம புறம் பேசிட்டோம்னா அந்த 2 ரக்காத் தொழுகை தான் போகும்னு நினைக்க கூடாது. நம்ம பேசுகின்ற புறத்துடைய வீரியம் இருக்குதே, அதுக்கேற்ப ஒரு முழு ரமலானும் போக வாய்ப்பு இருக்குது. பெரும் பெரும் நல்லமல்கள், பெரும் பெரும் தான தர்மங்கள் எல்லாமே என்ன செய்ய காணாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.